வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சேட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். இப்போ வந்து சென்னையிலேயே தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசப்படுறது என்ன அப்படின்னா, இந்த முருகன் மாநாடு. நம்ம வந்து இன்னைக்கு சனிக்கிழமை இத ரெக்கார்ட் பண்றோம். நாளைக்கு அந்த மாநாடு நடக்க போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாநாடு நடத்துறவங்கள விட மத்தவங்க பேசுறதுனாலதான் இது மக்களுக்கு வந்து அதிகமா தெரிய வருது. அதாவது இதை என்னைக்கு சொன்னாங்களோ அதுல இருந்து அந்த திமுகவும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நேத்துல இருந்து சினிமா துறையில இருந்து இந்த அமீர்னு இருக்காரு இல்லையா, அவரை வேற கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, அவர் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. அவரோட நான் ஒத்து போறேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து முருகனுக்கு எதிரானவர்கள் அல்ல, முருகனை வச்சு அரசியல் பண்றவங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ எந்த ஒரு முஸ்லிம்களுக்கோ யாருமே எதிரானவர்கள் இல்ல. முஸ்லீம்ன்ற பேரை சொல்லி நீங்க வந்து தீவிரவாதத்தை பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு தானே எதிரானவங்க. கோயில்ல வந்து நீ வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னா, எலெக்ஷன் நேரத்துல எத்தனை சர்ச்சில், எத்தனை மசூதியில, எத்தனை அவங்களுடைய அந்த மதார்சாக்கள்ல, எத்தனை ஜமாத்துல சொல்றாங்களே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. சார் என்ன சார் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. நரேந்திர மோடி பதவியை விட்டு விலக வேண்டும், நரேந்திர மோடிக்கு திரும்ப ஆட்சி கிடைக்க கூடாதுன்னு ஜபம் பண்ணுங்கன்னு சொன்ன வீடியோக்கள்லாம் என்கிட்ட இருக்குது. அதாவது இவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது கூட நீங்க எல்லாம் ஒரு கூட்டுல இருக்கீங்க. ஏன்னா இந்துக்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இஸ்லாமும் கிறிஸ்தவமும் கூட்டு வழிபாட வந்து ஊக்குவிக்கும். எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்ல கூட்டு வழிபாடுதான், இதில் மசூதியில கூட்டு வழிபாடுதான். ஆனால் நீங்க இந்துக்கள் வழிபாடு பாத்தீங்கன்னா குடும்பத்தோட போய் குடும்பம் குடும்பமா சாமியை வேண்டிட்டு வர்றதுதான். திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஊரே ஒண்ணு கோடி நிற்கும், அங்கேயும் கூட்டு வழிபாடு இருக்காது, விழாதான் அது. இது வந்து மிகப்பெரிய வித்தியாசம். அப்படி இருக்கும்போது நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அடுத்தவன் அழியணும் இவன் வாழணும்னு பிரேயர் பண்ணக்கூடிய அளவிற்கு உள்ள மனிதர்களை வச்சுக்கிட்டு இவர் வந்து, அதாவது சாத்தா வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாரு. நான் ஒருபடி மேலேயே சொல்றேன், எனக்கு இதுல ஒரு வருத்தம் கிடையாது. ஏன்னா நீங்க அடுத்தவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதை சொல்றதுக்குள்ள தகுதி உங்களுக்கு இருக்கணும்ல. திருமாவளவன் கோயிலுக்குள்ள போறாருங்க, திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள போறாரு, விபூதி கொடுக்குறாங்க. அதை ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வரும்போது கவனமாக அதை அழிச்சிட்டு செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. ஆனால் அதே இது பக்கத்துல இருக்கிற மசூதிக்கு உடனேயே போறாரு, அந்த சிக்கந்தர் மலை தர்காக்கு. அங்க நீங்க தொப்பிய போடுறாங்க, நீங்க அதை எடுத்துட்டு பேட்டி கொடுக்கலையே. அப்ப யார் அரசியல் பண்றாங்க இத? இல்ல, அதாவது இத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மேடம். ஏன்னா நீங்க சொன்னீங்க அவர் விபூதியை அழிக்கிறாரு அப்படின்னு. அது என்னன்னா, செல்ஃபி எடுக்கிறாங்கன்றதுக்காக விபூதி அழிச்சாராம். ஏண்டா இவ்வளோ வருஷம் குறைஞ்சது இப்போ பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு 7-8 வருஷமா கொத்தடிமையா திமுகவோட இருக்கிறாரு. 8 வருஷமா கொத்தடிமையா இருக்க முடியாது, ஆனா ஒரு அரை மணி நேரம் விபூதி வச்சுக்க முடியல. அதாவது தேவைக்காக அவங்க செய்யறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த கூட்டு வழிபாடை பத்தி சொன்னீங்க. அதாவது இவங்க இன்னைக்கு ஒரு நாள் கூடுற மாநாட்டுக்கே இவ்வளவு பேசுறாங்களே, நிறைய இடத்துல வாரம் வாரம் இந்த மாதிரியான மாநாடுகள் நடக்குது. சில இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்காக ஒரு பெரிய ஸ்டேடியமே கட்டி இருக்கிறானுங்க. ஒரு அரசாங்கம் கட்ட முடியாத ஸ்டேடியத்தை ஒரு மதம் வந்து கட்டி இருக்கிறாங்க, ஒரு மத குருமார் வந்து கட்டி இருக்கிறாரு. அதுல வந்து வாரம் வாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கூடுறாங்க, அங்க வந்து பேசுறாங்க. அங்க வந்து கடவுளை மட்டும் பேசுறது இல்ல, அரசியலை பேசுறாங்க. என்ன நடக்குது, நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ கூட்டமா வரக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நீ இத சொல்ற. சோ இது எதுக்கு இத பத்தி இந்த முருகன் மாநாட்டை இவ்வளவு பேசுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரிய வேணாம் சார். ஏன் தெரியுங்களா? அது முழுக்க முழுக்க ஆன்மீகமாக மக்களை இணைச்சிடுமோன்ற ஒரு மிகப்பெரிய பயம் அவங்களுக்கு இருக்குது. பழனியில முருகனுக்கு ஏன் இந்த தமிழக அரசு, தமிழ் அரசுங்கிறது மதசார்பற்ற அரசா இருக்கணும்னு தானே நீங்க சொல்றீங்க? அது நான் இந்துக்களுக்குமே நீ சொல்றேன். அறநிலையத்துறையில இருந்து கோயில் காசுல வந்து கோயில் காசை எடுத்து பழனியில இருந்து நீங்க வந்து தமிழக அரசு நடத்தும் முருகன் மாநாடுன்னு எப்படி உங்களால வைக்க முடியுது? முருகனுக்கும் தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இப்படி எல்லா இடங்கள்லயும் அரசியல் இவங்க செஞ்சுட்டு நீங்க வந்து முருகனை கேவலமா பேசுவீங்க. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்ல வச்சது யாரு? இந்த திராவிட மாடல் தானே. இல்ல, அதாவது எனக்கு வந்து ஒண்ணு புரியல. இவங்க வந்து பகுத்தறிவு அப்படின்றாங்க, அதாவது மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியில
நீ எதுக்கு முருகன் மாநாடு நடத்தணும்? முதல்ல ஏன் நடத்தின? அரசாங்க காசுல இருந்து எடுத்து நடத்துற. உன்னுடைய அரசாங்கமே மதச்சார்பற்ற அரசாங்கம்னு நான் சொல்றேன். அப்புறம் எதுக்கு நீ முருகனுக்கு மாநாடு நடத்தணும்? சரி, அப்படி முருகனுக்கு மாநாடு நடத்தி இருந்ததுன்னா நீ கிறிஸ்துவனுக்கு ஒரு மாநாடு நடத்தி இருக்கணுமே இன்னைக்கு, முஸ்லீமுக்கு ஒரு மாநாடு நடத்தி இருக்கணுமே இன்னைக்கு. ஏன் நடத்தல? இதத்தான் இந்த இந்துக்களோ தமிழகத்துல இருக்கிற மக்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேஜர் வாக்குகள் உங்ககிட்டதான் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி எதையாவது காமிச்சு நடிச்சா ஓட்டு போட்டுருவீங்க. எதை பண்ணாலும் இவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே பண்றாங்க. அதை தானே மேடம் இன்னைக்கு மீடியா பண்றாங்க. ஒண்ணு இல்ல, இந்த 10 நாளுக்கு முன்னாடி நடந்த அந்த ஏர் இந்தியா கிராஷ பாருங்க. அதாவது ஒரு விபத்து நடந்திருக்குது. தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள் எவ்வளவு இழிவா நடந்துக்கிறாங்க பாருங்க. ஒருத்தன் எழுதுறான், விழுந்தது ஏர் இந்தியா விமானம் அல்ல, இந்தியாவின் மானமா. அவன் சொல்றான் அதுக்கு, அதாவது ஒரு ஏர்லைனை கூட நடத்த முடியாத ஒரு அரசாங்கமா. ஏன்டா இது அதாவது ஓகே விபத்து நடந்தது, ஆனா ஏர் இந்தியாவுக்கு பின்னாடி வந்து நடக்கக்கூடிய அந்த அரசியல் அப்படிங்கிறது யாருமே நம்ப முடியாது. இது வந்து டாடா குழுமம் மட்டும் இல்ல அப்படின்னா இதை வந்து மேனேஜே பண்ண முடியாது. இன்னைக்கு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை நடத்துறதுன்றது அவ்வளவு ஈஸியான காரியமே இல்ல. இல்ல, நம்ம வந்து விமானத்துல நடக்கிற விபத்துக்களை பத்தி பேச தேவையில்ல. ஆனா விழுந்தது இந்தியாவின் மானம்ன்றா. ஏன்னா இதே ஏர் இந்தியா இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி செய்யற காலத்துல ஒரு நாளைக்கு 20 கோடி, ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு 600 கோடி, வருஷத்துக்கு 7000 8000 கோடி வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து லாட்டரி வந்துட்டு இருந்தது. அது யாரோட காசை போட்டாங்க? நம்மளோட காசு. பர்பஸாவே இந்த ஏர்லைன்ஸ முன்னேற முடியாம பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன், ஒரு ட்விட்டர் கூட பார்த்தேன். 11A அப்படிங்கறதுல வந்து எப்படி அந்த மனிதன் வந்து கரெக்டா தப்பிச்சு வந்தான். அது வந்து எக்ஸிட் எமர்ஜென்சி கேட்டா இருந்தா கூட அதை உடைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்போ இவருக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்குதா அப்படின்லாம் ஒரு ஆர்டிகிள் அவ்வளவு பெருசு எழுதியிருக்காங்க சார் சமூக வலைதளத்துல. அதான் சொல்றேனே, இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இத பத்தி போட்ட வீடியோ, அதாவது ஒண்ணு இல்ல, அவன் ஏர்போர்ட்ல பெருக்கி இருக்கணும், இல்ல டயரை தொடச்சவனா இருக்கணும், இல்ல பிளெயினை தொடச்சு, இவன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு அந்த ப்ரொஃபஷன்ஸ் கூட்டிட்டு வந்து அவனை உட்கார வச்சு அவங்கிட்ட பேட்டியை கேட்டு, அவன் ஏர்பிளைன் எங்க இருக்குது, அது 737 என்ன, 747 என்ன, அது தெரியுமா, ஏர்பஸ்னா என்ன, இல்ல போயிங்னா என்ன தெரியுமான்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கூட கூட்டிட்டு வந்துட்டு அவன் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல அந்த பிளெயின் வந்து இறங்கிச்சுன்னா கிளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை பண்ணிருப்பான். அவனை கூட்டிட்டு வந்துட்டு அவனை வந்து பேட்டி எடுக்கிறது. இப்படியெல்லாம், அதாவது இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நீங்க வந்து சென்னையில இருந்தே நீங்க வந்து யூரோப்போ யூஎஸ்கோ போறீங்கன்னு வச்சுங்களேன், ப்ரிஃபர்ட் ஏர்லைன்ஸ் இதுதான் பெஸ்ட் ஏர்லைன்ஸ் சொல்லுவீங்க. அந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், இதற்கு முன்னாடி இருந்த அந்த துறையினுடைய அரசியல்வாதிகள், அமைச்சர்கள். அந்த ஏர்லைன்ஸ் இவங்க டெல்லியில இருந்தோ பாம்பேல இருந்தோ வெளியில போறாங்க அப்படின்னா இன்னைக்கு எது பெஸ்ட் ஏர்லைன்ஸ் நீங்க சொல்றீங்களோ அவங்க இவங்களுக்கு சார்ட்டர்ட் பிளைட்ஸ் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஏன் ஏர் இந்தியா பிளைட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே டிலே ஆகுது, பர்பஸா டிலே ஆகுது. இன்னைக்கு வந்து சொல்றாரு, இதற்கு முன்னாடி இருந்த வந்து விமானத்துறை அமைச்சர், இந்த ஏர்லைன்ல அந்த ப்ராப்ளம், அந்த ஏர்லைன், இந்த ஏரோப்ளைன் எல்லாமே வாங்கினது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது. அதாவது என்டையர் சிஸ்டத்தையே வந்து அவங்க கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு டாடா வந்து எடுத்திருக்கிறாங்க, இன்னும் 4 வருஷம் ஆக போகுது. அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா அவங்க பண்ணி வச்ச டேமேஜ் அவ்வளோ. ஒண்ணு ஏர்கிராஃப்ட் டேமேஜஸ், இன்னொன்னு அதுல இருந்த ஸ்டாஃப். உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஆபீஸ் 9 மணினா எத்தனை மணிக்கு வருவாங்க? 10:30 மணி, 11 மணிக்கு வந்தா அவங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டதா அவங்களே நினைச்சுக்குவாங்க. அதே மாதிரிதான் ஏர் இந்தியா நடந்துட்டு இருக்குது. அதை மாத்தணும்ன்றது அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது. ஆனா அதை மாத்துவேன் சேலஞ்சா எடுத்து இந்தியாக்காக ஒருத்தன் பண்றான் பாத்தீங்களா. ஒண்ணு இல்ல, இந்த கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம் கூட அதனுடைய சேர்மன் பேசுறாரு, அவ்வளவு சொல்றாரு, நாங்க வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றோம், நோ எக்ஸ்கியூசஸ். இந்த கள்ளக்குறிச்சி சாராய விபத்து அது நம்ம அப்படிதான் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்க அது வந்து மகா படுகொலை. அந்த இதுக்கு நீங்க எவ்வளவு லட்சம் கொடுத்தீங்க, இல்ல எத்தனை பேர் போய் பார்த்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஆனால் அந்த டாடா குழுமத்தினுடைய தலைவர் உடனடியாக சொல்றாரு, ஒவ்வொரு இழந்த குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்கிறோம். அந்த பில்டிங் எந்த காலேஜ் பில்டிங்ல போய் இடிஞ்சு விழுந்ததோ அதை நாங்க சரி பண்றோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இழப்பை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை.
நாங்க அதற்கு அத்தனைக்கும் விசாரணையில இருந்து எல்லாத்துக்கும் நாங்க உறுதுணையா இருக்கோம். இது வந்து அவ்வளவு துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்க கள்ளக்குறிச்சி மரணம் எடுத்து யோசிச்சு பாருங்க. இது வானத்துல போயிட்டு இருக்கும் போது விழுந்த விபத்து. இதற்கு ஒரு கம்பெனியோடைய சேர்மன் இந்த அளவிற்கு பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா விபத்துகளிலுமே அதிகபட்சமாக இழப்பீடு ஒரு மனுஷன் வாழ்நாள்ல ஓரளவுக்கு ஈடு செய்ய, பணம் என்னைக்குமே உயிரை ஈடு செய்ய முடியாது. அந்த 1 கோடி இழப்பீடோட நிறுத்தல, அந்த பிளைட் நம்பர் அதனோட பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் டாடா குழுமத்தோட இணைச்சு they are part of our family, we will take care of them till the end. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு டாடா குழுமத்தினுடைய ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிகியூட்டிவ் அசைன் பண்ணிருக்காங்க. அவங்க அந்த ஃபேமிலியோட எப்பயுமே இன்டராக்ட் பண்ணணும், அவங்களோட தேவைகள் என்னன்னு கேட்கணும். இதை விட என்ன பண்ண முடியும்? யூடியூப்ல இவங்க எழுதுறாங்க, அந்த பிளைட்ட செஞ்சவன் போயிங்கே அமெரிக்கால இருந்து வந்துட்டு அவன் 1 மாசம் ஆகும் எனக்கு இனிஷியல் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு 1 மாசம் ஆகுன்றான். ஆனா இந்த ஏர்போர்ட்ல கேட்டை திறந்து விட்டவன், டயரை தொடச்சு விட்டவன், பிளைட்ல வந்து டாய்லெட்டை கழுவுனவன், இவனை எல்லாம் கூப்பிட்டு வச்சு யூடியூப்ல பேசி இவங்களே ஒரு ரிப்போர்ட்டை போடுறாங்க, இவங்களே ஒரு கன்க்ளூஷன் வர்றாங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழக மீடியாக்கள் நடக்குது. யூனிவர்சிட்டி விஷயத்துல இன்னைக்கு ரேங்கிங்க பத்தி ஏதாவது எவனாவது பேசியிருப்பானா? இல்ல அவனுக்கு தெரியுமா மேடம்? அது தெரியாது இல்ல சார். அதனாலதானே சார் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதை தெரியப்படுத்தணுங்கிறதுல அவ்வளவு கவனமா இருக்கிறாங்கல்ல. இந்த QS ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கிங், உலகளாவிய பல்கலைக்கழகங்கள் தரவரிசை அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால 54 பல்கலைக்கழகங்கள் இந்த வருஷம் வந்திருக்குது. கடந்த 10 வருஷத்துல 5 டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது 2013ல 11 பல்கலைக்கழகங்களாக இருந்தது. இந்த 10 வருஷத்துல, அதாவது இந்த 11 எப்படி வந்தது? நீங்க ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் எத்தனை வருஷம் காங்கிரஸ் ஆண்டது, அதுல கிடைச்சது இந்த 11 அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. ஆனால் இந்த கடந்த 10 வருஷத்துல 54க்கு வந்திருக்குது, 5 மடங்கு அதிகரிச்சிருக்குது. அப்படின்னா அதற்கு யார் பேர் எடுத்துக்கணும்? ஆனா ஏதாவது ஒரு இடத்துல இன்னி வரைக்கும் மத்திய அரசு அதை சொல்லியிருக்கிறாங்களான்னு நீங்க பாருங்க. 1. 2வது, இந்தியா வந்து இவ்வளவு வளர்ந்ததுன்னு விட்டுருங்க, தமிழ்நாடு வளர்ந்ததா இல்லையா அதை சொல்லுங்க. அதுதானே முக்கியம் நம்மளுக்கு. அதான தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு வந்து எல்லாத்துலயும் நம்பர் ஒன் அப்படின்னு இவரே சொல்லிப்பார்ல. அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற ஒரு விஷயமாக எப்போது காமிச்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல. தமிழகத்துல ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இன்னைக்கு அந்த பட்டியல்ல இடம் பெற்றிருக்குது. 54 உள்ள இந்தியால 1 இடம் பெற்றிருக்கு. அதுவும் கடந்த வருஷம் 383, இந்த வருஷம் 465 அண்ணா யூனிவர்சிட்டி. இதுக்கு என்ன நீங்க பேர் சொல்ல போறீங்க? தமிழகத்துல உள்ள இன்னும் 2-3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 1000க்குள்ள வந்திருக்காங்க, 1200க்குள்ள வந்திருக்கிறாங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, 1 எல்லாம் இருக்கிற யூனிவர்சிட்டி. ஆனால் அதுல 1 லால, 1 மெடிசன்ல, 1 இன்ஜினியரிங்ல அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. அது 3ம் பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஆனால் அரசு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 அந்த 1 383ல இருந்து 465 வரைக்கும். இதை ஒரு செய்தியாக கூட நேத்திக்கு ஒரு ஊடகங்கள் கூட காமிக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தம். இல்ல அதை மட்டுமா காமிக்கல, இதே அண்ணா யூனிவர்சிட்டியில சார்கள் உள்ள போய் வந்திருக்கிறாங்க, அதையும் தானே காமிக்கல. ஒருவேளை இந்த சார்கள் போனதுனாலதான் யூனிவர்சிட்டி பின்னாடி போயிடுச்சான்னு தெரியல. அதாவது மக்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஆட்சி அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பட்டியல்லே இருக்காது இதுக்கப்புறம். நீங்க கூட சொன்னீங்க எல்லாத்துலயும் நம்பர் 1, எல்லாத்துலயும் நம்பர் 1 தான் இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துல அரசாங்க பேருந்து போச்சுன்னா ஒரு பக்கம் டயர் கலண்டு ஓடுச்சு. இன்னைக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற 4 டயரும் கலண்டு ஓடுது. இதுதான் வருத்தமா இருக்குது. இல்ல, இதுக்கு இன்னைக்கு வந்து பாராட்டு விழா வேற நடத்துறாங்க. 4 ஆண்டுல இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 4 ஆண்டுல என்ன பண்ணாங்கன்னா, திமுக கவுன்சிலரே ரோட்ல உட்கார்ந்து தர்ணா பண்றதுதான் பண்ணிருக்காங்க. அதுதான் சாதனையா நான் பாக்குறேன். சார், அது ஆனைமலையில நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனைமலையில ஒரு பெண் கவுன்சிலர் கோயிலுக்கு முன்னால தனியால உட்கார்ந்து சொல்றாங்க, மத்த வார்டுங்களுக்கு எல்லாம் வந்து 40 லட்சம் 50 லட்சம் வருது, இந்த 4 வருஷத்துல என்னோட வார்டுக்கு வந்து 5 லட்சம் கூட உள்ள பணிகளை என்னால செய்ய முடியல
பணம் தர மாட்டேங்கிறீங்க. சென்னையில இன்னும் அதை விட மோசம். கொளத்தூருக்கும் 1000 லைட்ஸுக்கும் கோடி கோடியா குடுக்குறாங்க. நாங்களும் டிஎம்கே கவுன்சிலர் தானே, எங்க ஏரியால அடுத்த தடவை நாங்க வர வேண்டாமா, எங்க ஏரியாவுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எம்எல்ஏக்கள் வரை அங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சுக்கோங்க. இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திமுக கவுன்சிலர்கள், திமுக எம்எல்ஏக்கள் வருத்தப்படுறது உண்மையிலேயே மக்களுக்காக வருத்தப்படுறாங்களா? இல்லடே இந்த 2 தொகுதியில மட்டும் எடுத்துக்கிறீங்க, இந்த குடும்பம் மட்டுமே சம்பாதிக்கிறீங்களாடா, எங்களால சம்பாதிக்க முடியலையே, வரப்போற எலெக்ஷன்ல நாங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்து செலவு பண்றது, சம்பாதிக்க விடாம நீங்களே அடிச்சுக்கிட்டு போறீங்களே, திமுக குடும்பம் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதாவது இந்த குடும்பம் அடிக்கிறது அப்படிங்கிறது பாருங்க, இன்னைக்கு தெருவுக்கு வருது, நிறைய செய்திகள் வருது. மாறன் அந்த 2 பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள பிரச்சனை. இதை யாருமே இத மீடியா பேசுறதே இல்ல. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தலைப்பு செய்தியா தெரியறது இல்ல. ஆனா கண்டிப்பா தெரியாது சார். ராமதாஸ் அவர்களுடைய குடும்ப விஷயம் வரும்போது எல்லா சேனல்லையும் 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர் செய்தி, பட்டிமன்றம், விவாதம் எல்லாம் பண்ணீங்கல்ல. மாறன் பிரதர்ஸ் சார் 70 பாயிண்ட் கொடுத்திருக்காரு சார். அந்த நோட்டீஸ நான் உட்கார்ந்து படிச்சேன் சார். 70 பாயிண்ட் கொடுத்திருக்காரு. எந்தெந்த வருஷத்துல இருந்து வந்துச்சு, எப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்காங்க, எப்படி எல்லாம் ஷேர ஒருத்தர் இருந்து சார். ஹி ஹஸ் யூஸ் த வேர்ட் மணி லாண்டரிங் அப்படிங்கிற வேர்டையே அவர் அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த அளவிற்கு நீங்க கரெக்டா சொன்னீங்க. நீ மட்டுமே எடுத்துக்கிறியா, எனக்கு தரலையேன்ற வர பிரச்சனை இருக்கு பாருங்க. அதை எல்லா நியூஸ்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சன் நியூஸோட கார்டை தான் வந்து மீம்ஸ்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து எல்லாத்துலயும் போடுவாங்க. நீங்க சன் நியூஸ்ல என்னத்த காமிச்சீங்க, இத பத்தி இல்ல என்ன விவாதம் பண்ணீங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு எதையெல்லாம் மறைக்குதுன்னு பாருங்க. நான் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து முடிக்கிறேன். அந்த மதுரை மாநாடுக்கு திருப்புற அந்த அறுபடை வீடை வந்து ஃபுல்லா போர்ட்ரே பண்ணி அது மாதிரி செட்டு போட்டு உள்ள வந்து அந்த சாமி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்க அவ்வளவு கூட்டம் அங்க வருகிறது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க. பாரு எவ்வளவு கூட்டம் பாரு, எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரே ஒரு தொலைக்காட்சி தமிழகத்துல இங்க இருந்து அங்க போய் அவங்க கிட்ட பேட்டி எடுக்குது ஜனம்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, இந்த கூட்டம் எப்படி இருக்குது, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அது ஒரு கோயில் மாதிரி தோற்றம் கொடுத்துதானே. அவ்வளவு பேரும் அவ்வளவு அழகாக ஒரு பக்தியோட அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை அரசியல் அப்படின்னு மடை மாற்றுறது கேவலமான ஒரு விஷயம். ஆனால் இந்த நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் பாருங்க. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம எல்லாரும் ஒற்றுமைப்பட்டா எப்படி வந்து முருகன் வந்து முருகன் அவர்கள் கந்தசஷ்டி பிரச்சனை வந்தப்போ வேல் தூக்குனப்போ திருத்தணியில நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, வந்து உதயநிதிக்கு வேல் கொடுத்தாங்க. சோ நீங்க இனிமேல் பாருங்க, இவர்களும் காவடி எடுக்க கூட தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த மதுரை மாநாடு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க இருக்கிற கட்சிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க பஸ்ஸ பத்தி சொன்னீங்க. அந்த எல்லா இடத்துலயும் சிபிஐயும் சிபிஎம்மும் முந்திலாம் தொழிலாளர்களுக்காக இருப்பாங்க. ஆனால் இங்க திருமாவளவன் எப்படி அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ கொத்தடிமையாக, அதே மாதிரி சிபிஐயும் சிபிஎம்மும் வாயில பிளாஸ்டர் போட்டுக்கிட்டு தொழிலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து துறையில இருக்கிற தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவங்களோட பணம் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்ல, அவங்களோட கிராஜுவிட்டி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை நீங்க இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்க. எல்லா பிரைவேட்டைசேஷனுக்கு இவங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சார். ஆனா இந்த தமிழகத்துல நிறைய இடங்கள்ல பிரைவேட் பஸ்ஸுக்கு இன்னைக்கு அலோவ் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் சென்னை. இது வரைக்கும் எந்த சிபிஐயோ எந்த சிபிஎம்மோ வாய திறந்திருக்காங்கன்னு பாருங்க. இதே நேரத்துல டாடா குழுமத்துல இருந்து புடுங்கின ஏர் இந்தியாவை அவ்வளவு நஷ்டத்துல போய் திரும்ப அவங்களுக்கு விலை கொடுத்து வித்ததுக்கு அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல, விலை கொடுத்து வித்தது மட்டும் இல்ல, யாருமே வாங்க வராத நேரத்துல அவங்க வந்து விலை கொடுத்து வாங்கினாங்க. அத 2-3 முறை வந்து நீங்க ஆக்ஷன் போட்டு ஒருத்தருமே வரல. இருந்தாலும் அவங்க வந்தாங்க. ஏன்னா அந்த ஏர்லைனை எடுக்கணும், இந்தியாவுக்கு ஒரு பெருமையா இருக்கணும், இந்தியாவினுடைய ஒரு பிரைடா இருக்கணும்ன்றதுக்காக வந்து அதை எடுத்தாங்க. நீங்க சொன்னீங்க இந்த பஸ்ஸை பிரைவேட் பண்ணிருக்காங்கன்னு. இது வந்து பல மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. என்னன்னா அத வந்து இவங்க ஒரு வித்தியாசமா சொல்றாங்க. அதாவது இந்த எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் வந்து பஸ் தனியார் தான், அதை ஓட்டுற டிரைவரு தனியார் தான்,
அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் தனியார் பாத்துக்குவாங்களாம். இவங்க வந்து ஒரே ஒரு கண்டக்டர் மட்டும் போட்டு டிக்கெட் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்களாம். நாளைக்கு அவரையே எடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க டிக்கெட்டை கலெக்ட் பண்ணணும் இல்ல, டிஜிட்டல் நீங்க ஒரு ஸ்கேனிங் மிஷினை வச்சுட்டீங்கன்னா ஏறவங்க வந்து டிஜிட்டல்ல பே பண்ணிட்டு போயிடுவான். சோ 100% டிரான்ஸ்போர்ட் வந்து பிரைவேட்டைஸ் ஆகுது. அதாவது நான் பிரைவேட்டைஸ் ஆகிறதுக்கு எதிராவே இல்ல, ஆகட்டும். அத சொல்லுங்க. நான் என்னால நடத்த முடியல, ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை நடத்துறதுக்கே வக்கில்லாத ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதனால நாங்க பிரைவேட்டுக்கு கொடுக்குறோம், அவங்க இன்னும் பெட்டரா நடத்துவாங்க, மக்களுக்கு நல்லதை செய்யறோம்னு சொல்லுங்க, ஏத்துக்கிட்டு போறோம். அதாவது மக்களை எப்படி ஏமாத்தணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா மக்களுக்கு தான் ஒரு விழிப்புணர்வு வரணும். சோ அவங்கதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்மளால பேசலாம், அண்ணாமலை போன்ற நல்ல தலைவர்கள் வரலாம், ஆனா மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அந்த மக்கள் தான். சோ வரக்கூடிய தேர்தல்ல நிச்சயமா மக்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.